அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த அந்த குரூப் 2 எக்ஸாம் நாளை காலையில் வரப்போகுது. அனைவருமே ரொம்ப நல்ல சிறப்பாக படிச்சிருப்பீங்க. நம்ம பயிற்சி மையத்திலும் இவ்வளோ காலமாக உங்களுக்கு பயிற்சி கொடுத்துருந்தோம். நீங்கள் எதை பற்றியும் நீங்கள் கவலைப்படக்கூடாது. நாளை எக்ஸாம் ரொம்ப சிறப்பாக அமையணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இவ்வளோ நாளாக நீங்கள் காத்திருந்து நிறைய விஷயங்களை தியாகம் பண்ணிட்டு தான் அந்த எக்ஸாமுக்காக இருக்கிறீங்க. அந்த எக்ஸாம் நம்மளை சிறப்பாக வெற்றி அடையணும்னா அந்த நாளை நீங்கள் சரியாக பயன்படுத்தணும். அதுக்காக நீங்கள் நாளைக்கு என்னென்ன செய்யக்கூடாது அப்படின்றத மட்டும் நீங்கள் பார்த்துங்க. தேர்வில் தோல்வியடைகிறதுக்கான காரணம் மிக முக்கியமானது என்ன தெரியுமா? பதற்றம் தான். அந்த பதற்றம் தான் நிறைய கேள்விக்கு படிக்கிறப்போ தவறாக நம்ம தேர்ந்தெடுப்பதற்கான சூழலை ஏற்படுத்தி கொடுத்துருது. அதனால் பதற்றமே அடையக்கூடாது. ஏன் பதற்றம் அடையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்குள்ளே ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்துடும். ஐயோ, நாளைக்கு கொஷின் எப்படி இருக்கும், நாளைக்கு தேர்வில் வெற்றி பெறலாம் என்ன ஆகிறது, நம்ம குடும்பத்தில் இப்படி எதிர்பார்த்துட்டு இருக்காங்களே, அக்கா பாஸ் பண்ணிட்டாங்களே, நம்மளால் பாஸ் பண்ண முடியலன்னா எப்படி அப்படின்ற 1008 கேள்விகள் உங்கள் மனசுக்குள்ளே உதயமாகிட்டே இருக்கும். இந்த கேள்வியெல்லாம் எதையுமே இருக்கக்கூடாது. நல்லா ரிலாக்ஸாக அன்றைக்கி தூங்குறீங்க, மினிமம் குறைந்த அளவுக்கு சாப்பிட்றீங்க, நல்ல ரிலாக்ஸாக தூங்குறீங்க. நாளைக்கு எவ்வளோ நேரத்துக்கு தேர்வுன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால் குறிப்பிட்ட டைமுக்கு நேரத்தோடு போயிடுங்க. 8:30க்கெல்லாம் அந்த தேர்வு ஆளுக்கு நீங்கள் கட்டாயம் கிளம்பிடணும். 8:30க்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தேர்வுக்கு தயாரான பொருட்கள் என்னென்ன அப்படின்றத தயவுசெய்து இப்பயே எடுத்து வச்சுட்டுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, நாளை காலையில் பதட்டத்தில் அது இல்லை இது இல்லைன்னு நம்ம தேட முடியாது. ஹால் டிக்கெட்டு எடுத்து வச்சுங்க. ஹால் டிக்கெட் கூட ஒரு அடையாளமாக ஏதாவது ஆதார் அட்டை, ஓட்டர் ஐடி இது மாதிரி இப்போ எடுத்து பேக் பண்ணி வச்சுங்க. இது கூட கருமை நிறை பந்து முனை பேனா தான் வேணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 2 பேன் வாங்கி வச்சுங்க. இதெல்லாம் பேக்கடாக எடுத்து வச்சுங்க. நாளைக்கு எக்ஸாம் ஹாலுக்கு போகிறதுக்கு ரொம்ப பிரிஸ்காக இருங்க. ஒரு திருவிழாவுக்கு எப்படி போகிறோம், ரொம்ப ஜாலி மூடில் போகிறோம்ல, அந்த மாதிரி ஒரு ஜாலி மூடில் தான் நீங்கள் எல்லாமே அந்த எக்ஸாம் ஹாலு சந்திக்கிறதுக்கு போகணும். பதற்றமான சூழலில் நெருக்கடியாக ரொம்ப வருத்தத்தோட எல்லாம் போகாதீங்க. சில பேர்த்துக்கு இந்த குறிப்பிட்ட ஒரு வாரத்துக்குள்ளே உடல்நிலை கொஞ்சம் பாதிச்சு கூட இருக்கலாம். சில பேருக்கு சளி காய்ச்சல் வந்திருக்கலாம். அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க. இந்த ஒரு வாரத்தில் எதை பற்றி நம்ம படிச்சிடவே முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே குரூப் 4க்கு நல்லா படிச்சிருக்கீங்க. அந்த படித்ததை மீண்டும் ரிவ்யூ பண்ணி தான் பார்த்துருப்பீங்க. அது நல்ல உங்களுக்கு பயனுள்ள வகையில் ரொம்ப சிறப்பாக இருந்திருக்கும். அதனால் பதற்றமே இல்லாமல் ரொம்ப ஜாலியாக வெரி ஹாப்பியாக அந்த எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போய் உட்காந்து அந்த கொஷின் பேப்பரை பார்க்குறீங்க. உங்களுக்கு தெரிஞ்சுதான் நிச்சயமாக வந்திருக்கும். நெகட்டிவ் தாட்டை கொஷின் பேப்பரை எடுத்து அப்ரோச் பண்ணவே கூடாது. ஐயோ, நமக்கு தெரியாமல் வந்துருமோ அப்படின்னு முன்கூட்டியே ஒரு முடிவு எடுத்துக்கூடாது. அப்படிலாம் கிடையாது. தெரியுது தெரியல, எனக்கு தெரிஞ்சதை நான் தப்பு பண்ணாமல் சிறப்பாக செஞ்சுட்டு வருவேன். அது மட்டும்தான் உங்கள் மனசில் இருக்கணும். தெரியாததை பற்றி நீங்கள் கவலையப்படாதீங்க. தமிழ்நாட்டில் 200க்கு 200 யாராலும் அடிக்கவே முடியாதுங்க. நிச்சயமாக ஒரு 150லேருந்து 160 போட்டாவே இந்த கொஷின் பேப்பர் அவ்வளோ இதாக தாங்க இருக்கும். அதனால் ரொம்ப சிறப்பாக இருக்கும். நீங்கள் கடந்த குரூப் 4 எக்ஸாமை பற்றி அந்த என்னென்ன தவறுகள் பண்ணீங்க குரூப் 4ல், அதெல்லாம் இந்த எக்ஸாமில் பண்ணக்கூடாது. அதாவது ஹியூமன் பீயிங்ஸில் சில தவறுகள் வரும்ல, அதை பண்ணாமல் இருந்தாவே நம்ம பாஸ் பண்ணிடலாங்க. அதை மட்டும் ரொம்ப கவனமாக கையாளுங்க. எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. ரொம்ப ஜாலியாக இருங்க. எக்ஸாம் ஹாலை உங்களுக்கான ஹாலாக நீங்கள் மாற்றிக்கணும். ஏன்னா ஒரு சிலர் ரொம்ப வசதி வாய்ப்போட சில ரூமில் ரொம்ப சொபஸ்டிகேட்டடாக இருந்திருப்பீங்க. போகக்கூடிய தேர்வு வரை ரொம்ப கன்சிஸ்டண்டாக இருக்கும். அதை பற்றிலாம் நீங்கள் கவலையப்படக்கூடாது. அதனால தான் அந்த எக்ஸாம் ஹாலுக்கு நீங்கள் போய் அடாப்ட் ஆகிறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி போய் எக்ஸாம் ஹாலில் உட்காரணும். நிச்சயமாக சில பள்ளிக்கூடங்களில் வசதி வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கும். அந்த பெஞ்செல்லாம் துருப்பிடிச்சு போய் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் OMR சீட்டு வச்சிங்களா அழுக்காகும். அதுக்காக சில கூட கிளாத் இதெல்லாம் எடுத்துக்கங்க, தொடச்சிருங்க. அந்த OMR சீட்டை ரொம்ப ஹேண்ட்லிங் ரொம்ப நீட்டாக ஹேண்டில் பண்ணணும். அந்த கொஷின் பேப்பரை படிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ரொம்ப தெளிவாக ஓப்பன் பண்ணும்போது ஃப்ரீ மைண்டில் தான் இருக்கணும். கொஷின் பேப்பரை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணுவோம்னா, கடவுளே எனக்கு தெரிஞ்ச கொஷின் தான் வரணுமா அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் உங்களுக்கு தெரிஞ்ச கடவுள் எல்லாத்தையும் கூப்பிட்டுருப்பீங்க. ஃபஸ்ட்டு கொஷின் எடுத்து பார்த்தாவே தெரியாமல் இருந்திருக்கும். அங்கே நம்மளுக்கு ரொம்ப நெகட்டிவ் தாட் வந்துடும். அந்த மாதிரி சூழல், அந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கவே கூடாது. நான் தான் சொல்லிட்டேன், 200க்கு 200 யாராலும் எழுத முடியாது. அதனால் நீங்கள் ஒரு ஃபஸ்ட்டு கொஷினை படிக்கிறீங்க, தெரியல அப்படின்னு நீங்கள் உடனே வருத்தப்பட்டீங்களா, அந்த வருத்தமும் பதற்றமும் என்ன ஆகும் அப்படின்னா, அடுத்து வரக்கூடிய 199 கேள்விக்கு நம்ம டிஸ்டர்ப் பண்ணும். அதனால் ஃபஸ்ட்டு கேள்விக்கு நீங்கள் சஃபர் ஆகக்கூடாது, பயந்துடக்கூடாது, பதற்றம் அடையக்கூடாது. இந்த பயமும் பதற்றமும் அடுத்த கேள்விக்கு ஓரிரு ஆன்சரை எலிமினேட் பண்ணிட்டு மற்றது இதுவாக இருக்குமா அதுவாக இருக்குமான்றப்போ சரியான டெசிஷன் மேக்கிங் எடுக்கிறப்ப கூட இந்த பதட்டம்
தப்பான ஒரு முடிவுக்கு கொண்டு போயிடும். எனவே இந்த பதற்றமே இல்லாமல் ஒரு கொஷனுக்கு ஆன்சர் தெரியலனா கூட பரவாயில்ல, அடுத்து 2வது வினாவை படிக்கிறீங்க, அதுக்கு ஆன்சர் தெரியலனா கூட நீங்கள் கவலையே பட தேவையில்ல, 3வது வினாவை படிக்கிறீங்க, அதை தெரியலனா கூட கவலையே பட தேவையில்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா தொடர்ச்சியாக 10 வினாவுக்கு தெரியலனா கூட எதிர்வரும் 190 கொஷின் என்னை காப்பாற்றும் அப்படின்ற நல்ல யதார்த்த மனப்பான்மையோட அந்த தேர்வு தாளை அப்ரோச் பண்ணணும். ரொம்ப முக்கியமானது. நெகட்டிவ் தாட்டே இருக்கவே கூடாது. மெயினாக நீங்கள் எக்ஸாமை எப்படியெல்லாம் அப்ரோச் பண்ணணும்னா தேர்வை 3 கட்டமாக நீங்கள் அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். ஏற்கனவே பல தேர்வுகளில் நம்ம மாணவர்களுக்கு அறிவுரை வழங்கியிருக்கணும். எப்படின்னா முதல் ரவுண்டு, அதாவது 3 ரவுண்டு, அது 3 கட்டம்னு சொல்லலாம். முதல் ரவுண்டில் 100% எது ஆன்சர் தெரியுமோ அதுக்கு மட்டும் சரியாக விடையளிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். 2வது எலிமினேஷன் மெத்தட் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. சரியா? எது எது வராது அப்படின்னு எலிமினேட் பண்ணியிருப்பீங்க. அப்போ ஃபஸ்ட் ரவுண்டில் எது எது வராதுன்னு தெளிவாக முடிவு பண்ணிட்டு இது மட்டும் தான் வந்திருக்கும் அப்படின்னு முழுமையாக முடிவு பண்ணியிருப்பீங்களே, அதை மட்டும் ஒரு ரவுண்டு. 2வது 2 எலிமினேட் பண்ணியிருப்பீங்க, 2 தெரியாமல் இருக்கும். அப்போ அது 2வது ரவுண்டு, அதை பண்ணுவீங்க. 3வது ரவுண்டு எதுவுமே தெரியாத ரவுண்டு. அதுக்கு உங்களுடைய யுக்திகளை எப்படியெல்லாம் கையாளணுமோ சரியான சமயோகித புத்தியில் அதை தேர்வு முறையில் நீங்கள் தேர்ந்தெடுத்து போகலாம் அப்படின்றத நம்ம அறிவுரை வழங்குகிறோம். இந்த மெத்தடில் 3 ரவுண்டாக வழங்குங்க. தேர்வை எழுதி அப்ரோச் பண்ணுங்கள். மெயினாக கொஷின் பேப்பரில் என்ன ஆன்சரை தேர்வு செய்கிறீங்களோ அதே ஆன்சர் தான், அதே வினா எண்ணில் தான் OMR ஷீட்டில் கை வைக்கிறோமா அப்படின்னு ஒவ்வொரு முறைக்கும் என்ஷூர் பண்ணிட்டு தான் அந்த OMR ஷீட்டில் கை வைக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம வினாத்தாளில் ஒரு கொஷினுக்கான ஏவா பியோ தேர்வு செய்வோம். ஆனால் அங்கே போயிட்டு வேற ஒரு கொஷினில் குறிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். தவறா? அப்போ இந்த மாதிரி OMR ஹேண்டலிங் ரொம்ப முக்கியமானது. எனிவே பதற்றமாக இல்லாமல் இந்த மாதிரியான தவறுகளை குறைச்சிட்டு நீங்கள் என்ன படிச்சிங்களோ என்ன தெரியுதோ அதை தெளிவாக தைரியமாக அப்ரோச் பண்ணுங்கள். நீங்களே ஒரு கற்பனை பண்ணிக்காதீங்க, ஐயோ இவ்வளோ கட் ஆஃப் வருமா அவ்வளோ கட் ஆஃப் வருமா அப்படின்னு எக்ஸாம் ஹாலுக்குள்ளேயே முடிவு பண்ண தேவையில்லை. அந்த 3 மணி நேரம் உங்கள் எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய நேரம். அந்த 3 மணி நேரத்தை சரியாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு நல்ல நாளாக நாளைக்கு அமையும். நிச்சயமாக நீங்கள் அனைவருமே வெற்றி பெறுவீங்க. ஏன்னு கேட்டால் எனக்கு தெரியும் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கீங்க, எவ்வளோ படிச்சிருக்கீங்க, எவ்வளோ தியாகம் பண்ணியிருக்கீங்க அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியும். நிறைய ரிவிஷன் டெஸ்ட் நம்ம போட்டிருக்கோம். நிறைய தேர்வுகளில் தமிழில் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்கோம். நாளைக்கு கூட முதல்ல தமிழை நல்லா சிறப்பாக பண்ணுங்கள். அதுக்கடுத்து தெரிந்த வினாக்களை முழுமையாக பண்ணுங்கள். மேக்ஸ் அதுக்கடுத்து எடுத்துக்கங்க. நீங்கள் பாருங்கள், போன தேர்வில் குரூப் 4ல் என்னென்ன தப்பு பண்ணிப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைசியாக ஒரு 10 வினாவுக்கு டைமே பத்தலை சார், என்ன போட்டனே தெரியல சார் அப்படின்னு எல்லாருமே பணாத்திரம் தான். இந்த மாதிரியான உணர்வுகளுக்கெல்லாம் நாளைக்கு வாய்ப்பு கொடுக்கக்கூடாது. கரெக்டாக டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணணும். தமிழுக்கு இவ்வளோ நேரத்துக்குள்ளே முடிச்சிடணும் அப்படின்னு ஒரு கால்குலேட் பண்ணணும். அதே போல் மேக்ஸில் ரொம்ப டைம் எடுத்துக்கூடாது, அதுக்கு டைமை கரெக்டாக மேனேஜ்மெண்ட் பண்ணணும். இந்த மாதிரி 200 வினாக்களுக்கும் நாளைக்கு சரியான நேரத்தில் குறிப்பிட்ட ஒரு இதுக்குள்ளே முடிச்சிடணும். எல்லா வினாக்களுக்கும் சரியாக தான் நீங்கள் விடையளிப்பீங்க. நெகட்டிவ் தாட்டே இருக்கக்கூடாது. பதற்றம் இல்லாமல் நாளைக்கு அப்ரோச் பண்ணணும். சில நேரங்களில் அலுவலக ரீதியாக என்ன பண்ணுவாங்கன்னா, சில நேரங்களில் வினாத்தாள் கொடுக்கறதுக்கு சில நேரத்தில் ஏன்னா லேட் ஆகிருந்தால் கூட அதுக்காக நீங்கள் பதற்றப்பட தேவையில்லை. சரியாக கவர்மெண்ட் அதுக்கான இதெல்லாம் சரியாக பண்ணியிருக்கிறாங்க, சரியாக கொடுப்பாங்க. ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் லேட்டானால் கூட பதற்றப்படையக்கூடாது. ஏன்னா நீங்கள் அடுத்தடுத்து தப்பு பண்ணிடுவீங்க. அதனால் எந்த விதத்திலும் அந்த எக்ஸாம் இல்லை பதற்றம் இல்லாமல் நாளைக்கு சிறப்பாக தேர்வு எழுதுங்க. நாளைய நாள் உங்களுடைய வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய நாள். நிச்சயமாக வெற்றி அடைவீங்க. எல்லாரும் வெற்றி அடைஞ்சு இந்த ஆண்டு நிச்சயமாக அரசு பணியில் சேர்வீங்க அப்படின்னு வாழ்த்தி நீங்கள் அனைவரும் வெற்றி பெறுவதற்கு இந்த கான்ஜெக்ஸ் TNPSC பயிற்சி மையம் வாழ்த்துகிறது. நாளை மதியம் தேர்வு முடிந்தவுடனே இதுக்கான வினாவுக்கான இடையை விளக்கத்தோடு நம்ம கொடுத்துருவோம். அதுக்கடுத்து இந்த குரூப் 2 தேர்வு மெயின் தேர்வை எப்போ ஆரம்பிக்க போகிறோம், எப்படி நம்ம சிறப்பாக செயல்படுத்த போகிறோம் அப்படின்றத பற்றி நாளைக்கு தெளிவாக வீடியோ கொடுப்போம். அதுவரை காத்திருங்க. நாளைக்கு நீங்கள் சிறப்பாக போய் எக்ஸாம் எழுதுங்க. வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.